வணக்கம். இன்றைய நம்ம உரையாடலுக்கு வாங்க. இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா விழிப்புணர்வு, நம்மள சுத்தி இருக்கிற சூழலோட தாக்கம், அப்புறம் இந்த அதிகாரம் பத்தின அவரோட பார்வைகள், அதெல்லாம் தான். ஆமா, நம்ம சூழல் நம்மளை எப்படி எல்லாம் மாத்துது, அதிகாரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன, அப்புறம் உள்ளுக்குள்ள எந்த சண்டையும் இல்லாம விழிப்பா இருக்கிறது ஏன் முக்கியம், இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல சூழல் பத்தி பேசுவோமா? கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, நமக்கே தெரியாம நம்ம சூழல் நம்மள எவ்வளவு சுலபமா மாத்துதுன்னு. சில பேருக்கு ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஒரு பதற்றம் தேவைப்படுதுன்னு, ஆனா சரியான சூழல் இல்லைன்னா வளர்ச்சி நின்னு போயிடும்னு சொல்றாரு. ஆமா, அவர் ஒரு உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க. ரொம்ப கஷ்டமான சூழல்ல ஒருத்தர் எப்படி மனசளவுல பாதிக்கப்படாம தப்பிச்சாருன்னு. ஓ, என்ன செஞ்சாராம்? வெளியே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உணர்வே இல்லாம கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டாராம். அதுதான் அவரை காப்பாத்துச்சான். ஆம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சூழலோட சங்க போடுறது தான் மன உளைச்சலை தருதுன்னு அவர் சொல்றாரு. சரி, அதாவது உள்ளுக்குள்ள ரொம்ப விழிப்பா இருந்துட்டு வெளியே செய்யற செயல்கள்ல ஒரு இணக்கத்தோட இருந்தா நம்மள எதுவும் பாதிக்காது, வடு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த உணர்வில்லாம போறதுக்கும் நீங்க சொல்ற இந்த விழிப்புணர்வோட இணக்கமா இருக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டுமே தாக்கத்தை குறைக்குது மாதிரி தெரியுதே. நல்ல கேள்வி. உணர்வில்லாம போறது பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற மாதிரி, தற்காலிகமா மறத்து போறது. சரி. ஆனா விழிப்புணர்வோட இணக்கமா இருக்கிறதுங்கிறது பிரச்சனையை முழுசா உணர்ந்து அதோட மோதாம ஆனா புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றது. ஒன்னு தவிர்க்கிறது, இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டு கையாள்றது. புரிஞ்சுது. சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதிகாரம். கிருஷ்ணமூர்த்தி சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதிகாரம் எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அது ஒரு சாமியாரா இருக்கலாம், பெரிய பிசினஸ்மேனா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது உலகாயதம் தான் அப்படிங்கிறாரு. கரெக்ட். அந்த அதிகார ஆசை மூர்க்கத்தனத்தையும் ஒரு மாதிரி தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறதையும் வளர்க்கும்னு சொல்றாரு. உண்மையான எளிமைதான் அடக்கம்னோ, ஆனா நாமளா கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிற அந்த போலி அடக்கம் கூட உலகாயுதத்தோட இன்னொரு முகம்தானோ சொல்றாரு. நிச்சயமா, அது நிக்காது மேலோட்டமானது. உண்மையான எளிமைங்கிறது அது இயல்பா வரணும், முயற்சி இல்லாம. அப்போ நம்ம சாதாரண வாழ்க்கையில இந்த உண்மையான எளிமை எது, போலி அடக்கம் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றத வச்சு பார்த்தா உண்மையான எளிமையில நம்மள பத்தின ஒரு சுயநினைவு இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். ஓஹோ. ஆனா போலி அடக்கத்துல மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இது செஞ்சா என்ன கிடைக்கும்னு ஒரு கணக்கு இருக்கும், ஒரு முயற்சி இருக்கும். சரி, அடுத்ததா நம்ம உள் மனசுக்கு வருவோம். நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் பத்தி. நம்மள பல பேருக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல இல்லையா? அப்படியே தெரிஞ்சாலும் அதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பாக்குறோம். ஆமா ஆமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது வேற மாதிரி இருக்கு. எண்ணங்கள், உணர்வுகள் அதெல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க, தடுக்காதீங்க, சும்மா பதட்டப்படாம எந்த தீர்ப்பும் இல்லாம கவனிங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் வருது போகுது, அது மென்மையானதா இருக்கலாம், இல்ல ரொம்ப கொடுமையானதா இருக்கலாம். அது அப்படியே போக விட்டுட்டு ஆனா என்ன நடக்குதுன்னு விழிப்போட பாருங்க. இதுதான் உண்மையான ஒரு புரட்சிங்கிறாரு. அந்த விழிப்புணர்வுங்கிறது சும்மா கவனிக்கிறது மட்டும்தான் இல்லையா? இது சரி, இது தப்புன்னு பிரிக்காம. கரெக்ட். எந்த லேபிளும் இல்லாம. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டமா தெரியுதே. ஒருவேளை இதனால தானா நம்ம வாழ்க்கையோட மேற்பரப்பிலே வாழறோம்? இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல திருப்தி பட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த சடங்குகள், பயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளது, அதாவது நிஜம், அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறோமா? சரியா சொன்னீங்க. நாம என்னைக்கும் அந்த ஆழமான உள்பயணத்தை செய்யறதே இல்ல. அதனால உள்ளது என்னன்னு நம்ம பார்க்கறதே இல்ல. நம்ம சின்ன மனசு, சின்ன பிரச்சனைகள், சின்ன பதில்கள் இதுலயே சுத்திட்டு இருக்கு. அன்புன்னு நம்ம சொல்றது கூட பயம், சலிப்பு, உரிமை கொண்டாடுறது இதெல்லாம் கலந்த ஒன்னாதான் இருக்கு. அப்ப இந்த அனுபவம் தேவைதான் வாழ்க்கைக்கு. ஆனா அதெல்லாம் மனச பாரமாக்கிட கூடாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. ஆமா, இயபாவத்தையோ அப்படியே படிய பண்ணாம அப்பப்போ அழிச்சிட்டு மனச பாரம் இல்லாம மாசற்றதா ரசிக்க முடியுங்கிறாரு. இந்த மாசற்ற மனம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. மனம் எப்படி இணக்கமா இருக்கிறது, எப்படி மாசற்றதா ஆகுறதுன்னு நாம கேட்டாலே அது ஒரு வழிமுறையை தேடுற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்றாரு. ஓ சரி. எந்த வழிமுறையை பின்பற்றினாலும்
மனசு உண்மையா மாறாது, அது ஒரு இயந்திரத்தனா ஆயிடும். அப்போ உண்மையான மாற்றம் எப்படித்தான் நடக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா. அப்போ கிருஷ்ணமூர்த்தியோட இந்த பேச்சுல இருந்து சில விஷயங்கள் நல்லா புரியுது. 1, சூழல் நம்மள அறியாமலேயே வடிவமைக்குது. 2, அதிகார ஆசைங்கிறது உலகாயதம். 3, நம்ம உள் உலகத்தை தீர்ப்பு இல்லாம கவனிக்கிற விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். கரெக்ட். 4வது, உண்மையான மாற்றத்துக்கு எந்த வழிமுறையும் இல்லாம பாரமில்லாத மாசற்ற மனநிலை தேவைப்படுது. ஆமா, இது ஒரு கடைசி யோசனையோட முடிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி திரும்ப திரும்ப சொல்றது உள்ளது உள்ளபடி பாருங்க அப்படிங்கிறது தான். நம்ம பயங்கள் நம்பிக்கைகள் வழியே தப்பிச்சு ஓடாம. ஒருவேளை உண்மையான சவாலே அந்த மாசற்ற நிலையை அடையறதில்லையும், நாம நம்ம அனுபவங்களை பிடிச்சுக்கிறதாலையும் அதை கட்டுப்படுத்த நினைக்கிறதாலையும் அந்த மாசற்ற நிலையை எப்படி எழுந்துட்டே இருக்கும்னு கவனிக்கிறது தானோ. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த கருத்துக்கள்ல உங்க அனுபவத்துக்கு எது ரொம்ப பொருந்தது?